இன்றைக்கி சாரை பற்றின அதிகாரப்பூர்வமான செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது தேர்தல் அதிகாரி, தேர்தல் தலைமை ஆணையர், தமிழ்நாடு தேர்தல் தலைமை அதிகாரி அவர் அஃபிஷியலான அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கி அறிக்கை விட்டு விட்டார். அவர் சொன்னது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் தமிழ்நாட்டில் இதற்கு முன் இருந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 6,43,00,000. இதை வச்சு நம்ம என்ன நினச்சோம், வாக்கு போடுறவனே 6,43,00,000, அப்போ நம்ம 8 லட்சம் இருப்போம் 9 லட்சம் இருப்போம்னு கணக்கு போட்டோம். ஆனால் இப்போ தான் சொல்கிறாங்க, இன்றைக்கி முதல்ல 6,43,00,000, இப்போ நாங்கள் கணக்கு பார்த்ததில் 5,41,00,000 அப்படின்ட்டாங்க. 98 லட்சம் வாக்குகள், பொய் வாக்குகள், போலி வாக்குகள் நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் 27 அக்டோபர் அன்று இருந்து மொத்தமாக வாக்காளர்கள் எண்ணிக்கை 6,41,14,587. இன்று வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியலில் மொத்தமாக வாக்காளர்கள் எண்ணிக்கை 5,43,76,755. 5,43,76,755. நான் சொன்ன கணக்கு 1,02,00,000 கம்மி. ஆக 5,41,00,000 தான் வாக்காளர்கள். அப்போ நம்ம ஜனத்தொகை எங்கே? தமிழ்நாடு ஜனத்தொகை ஏன்னா இந்த இது இன்னும் எடுக்கலை, சென்சஸ்ஸு 2011 அப்புறம் எடுக்கலை அஃபிஷியலாக. அதனால் இப்போ நம்ம ஜனத்தொகையே 7 கோடி தான் இருக்கும். தமிழ்நாட்டு ஜனத்தொகை 5 கோடி பேர் வாக்காளர்களை வச்சுக்கிட்டு 5,41,00,000 வச்சுக்கிட்டு இத்தனை வருஷமாக 6,43,00,000 ஓட்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ உண்மையான மக்கள் பிரதிநிதித்துவம் என்னாச்சு? ரொம்ப கேவலம். இந்தியாவிலேயே ஹையஸ்ட் ஏற்கனவே சொன்ன பீகார் தான். போலி வாக்குகள் 85 லட்சம். இந்தியாவிலேயே ஹையஸ்ட் வந்துட்டாங்க நம்ம 98 லட்சம். காரணம் யார்? நம்ம அதிகமாக நம்முடைய அரசியல்வாதிகள் நல்லவர்களாக இருந்தால் இந்த வேலை பண்ணுவாங்களா? ஆக இன்றைக்கி வெளிச்சத்துக்கு அதிகாரப்பூர்வமாக வந்துச்சு. 98 லட்சம் வாக்குகள் போலி வாக்குகள். இதுவரை போடப்பட்ட அத்தனை தேர்தலிலும் கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் போலி வாக்குகள் போட்டிருக்காங்க. அவங்க நம்முடைய பிரதிநிதி இல்லை, மக்கள் பிரதிநிதி இல்லை, போலி பிரதிநிதிகள். இன்னுமே என்ன பண்ணுறது? இன்னுமே அதை வச்சு என்ன பண்ணுறது? எல்லாம் எம்பி ஆகிட்டாங்க, எம்எல்ஏ ஆகிட்டாங்க, ஆட்சிக்கெல்லாம் வந்துட்டாங்க. அதனால் இன்னுமே இது ரொம்ப லேட். அட்லீஸ்ட் இப்போ வச்சு எடுத்தாங்களே. இனி வருங்காலத்தில் அது உண்மையான அரசியல் பிரதிநிதிகள் வருவாங்கல்ல. அதுக்கு அடுத்தது அதில் இன்னொரு செய்தி, செத்து போனவங்க ஏற்கனவே சொன்னபடி 26 லட்சம். 26 லட்சம் பேரும் ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. செத்தவங்க பூரா ரொம்ப நாளாக ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஓட்டும் கணக்கில் எடுக்கப்பட்டு, ஆனால் செத்தவங்க பூரா ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போட்டான். ஏன்னா அந்த கட்சிக்காரவங்க தான் கள்ள ஓட்டு போடுறாங்க. அதனால் 26 லட்சம் ஓட்டு அவங்களுக்கு அப்படியே லட்டு மாதிரி ஏற்கனவே எல்லாம் வச்சுருந்தாங்க, விழுந்திருக்கு. அதுக்கடுத்தது சில பேர் இடம் மாறி இருக்காங்க. இன்னும் ஒரு வகை, யார் என்று கண்டுபிடிக்க முடியாதவர்கள், யாருன்னே தெரியலப்பா, இதெல்லாம் சேர்த்தா 66 லட்சம். யார் என்று கண்டுபிடிக்க முடியாதவர்கள் யாருன்னா, அப்போவே ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கிட்டையும், டேய் உங்கள் ஒரு வீட்டில் 2 பேரை சேர்த்து விடு, எங்கள் மாமான்னு சொல்லு, மச்சான்னு சொல்லு, ஏதாச்சும் ஒரு வயசை சேர்த்து விடு. ஆனால் அதை குறிப்பிட்டு மாவட்ட செயலாளர்கிட்ட கொடுத்துரு, இந்த பேரில் இன்ன வயசில் இன்னும் அப்பா பேரில் நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லிடு அப்படின்ட்டு. அதுதான் யார் என்று கண்டுபிடிக்க முடியாதவர்கள். 66 லட்சம் இடம் மாறினது. யார் என்று கண்டுபிடிக்க, யார் என்றே தெரியாதவர்கள் 66 லட்சம். டபுள் என்ட்ரி 3 லட்சம். டபுள் என்ட்ரி விட்டான். முன்னாடியெல்லாம் எப்படின்னா ஒரே ஆள் 10 ஓட்டு, ஒரே ஆள் பேர் 10 இதில் இருக்கும். இப்போ அதை கண்டுபிடிச்சிடுறாங்கன்னு அதை விட்டுட்டு யாருன்னே தெரியாதவன் பேரெல்லாம் கொடுத்துட்டாங்க. அது ஒரு 3 லட்சம். இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, பேர் அப்பா பேர் வயசை போடுறாங்க. ஒரு பேரில் 6 ஓட்டு இருக்குது ஒரு ஆள் பேரில்.
அப்புறம் அந்த 6 ஓட்டையும் ஒவ்வொரு தொகுதியும் இது இந்த கணக்கு. மற்ற தொகுதியெல்லாம் கம்பேர் பண்ணாங்களாம் தெரியல, போட்டு அதெல்லாம் நீக்கினாங்க. ஆக இவ்வளவு நீக்கி கணக்கு சொல்லிட்டாங்க. 98 லட்சம் வாக்குகள் தமிழ்நாட்டில் போலி வாக்குகள் அவை நீக்கப்பட்டு விட்டன. இதில் வேடிக்கை, நான் கேட்ட கேள்விக்கு உங்கள் எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லலை. 98 லட்சம் வாக்கில் போன 2024 எம்பி தேர்தலில் எத்தனை லட்சம் வாக்குகள் பதிவாகுச்சு? அப்போ அதெல்லாம் போலி வாக்குகள் தானே. அதை வாங்கினவங்களெல்லாம் உண்மையான இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன். எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு பதில் சொல்லலை. அது வந்தால் தான் தெரியும் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நேர்மையான பிரதிநிதிகளா, உண்மையிலேயே மக்களின் பிரதிநிதிகளா, 2021 எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உண்மையிலேயே மக்கள் பிரதிநிதிகளா, இல்லை இந்த மாதிரி 98 லட்சம் வாக்குகள் வேறு விதத்தில் போய் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களா, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வருதில்லை. சரி, இப்போ அதுக்கு அடுத்தது தொகுதி வாரியாக சில இன்ட்ரெஸ்டிங் விஷயம் வந்துருக்கு. என்னென்னா, தமிழ்நாட்டிலேயே அதிகம் போலி வாக்குகள் எந்த தொகுதின்னு தேடினாங்க. அப்படி தேடினா சோழிங்கநல்லூருங்கிற தொகுதி சென்னைக்கு பக்கத்தில் 2 லட்சத்துக்கு மேலே அதிக போலி வாக்குகள். இந்த சோழிங்கநல்லூர் எந்த தொகுதியில் இருக்குன்னா தென் சென்னையில் இருக்குது. தென் சென்னையில் இருக்கிற தமிழிசை தங்கப்பாண்டியன் 3 லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறாங்க. போலி வாக்குகள் சோழிங்கநல்லூர் மட்டும் 2 லட்சம். தென் சென்னையில் இருந்தால் மற்றதெல்லாம் வருது, டி நகர் வருது, அதில் எவ்வளோ போலி, அது மற்றது மயிலாப்பூர் வருது, அதில் எவ்வளோ போலி. இந்த மாதிரி ஒரு 5-6 தொகுதி. சோழிங்கநல்லூர்லேயே 2னா அப்போ அதெல்லாம் சேர்த்திங்கன்னா 3-3.5 லட்சம் ஒரு பார்லிமெண்ட் தொகுதியில். அப்போ இவங்க 3 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சது எப்படி? பாவம். நிறைய பேர் பிஜேபி டிஎம்கேலாம் நின்று தோக்குறாங்க. ஏடிஎம்கே பிஜேபி நின்று தோக்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா தென் சென்னை படித்தவர்கள் அதிகம் நிறைந்த தொகுதிங்கிறான், பிராமணர்கள் அதிகம் நிறைந்த தொகுதிங்கிறான், திமுக ஜெயிக்கிறான், 3 லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறான்னா இதுதான் கணக்கு. சோழிங்கநல்லூர் 2 லட்சம், மற்ற இதுங்கெல்லாம் கொஞ்சம் மற்றதெல்லாம் நம்ம 40,000 50 மொத்தத்தில் கூட்டி பார்த்தீங்கன்னா இதை அப்படியே எடுத்துட்டிங்கன்னா காலி திமுக. அதான கணக்கு. அதுக்கடுத்தது முக்கியமான தொகுதி என்னென்னா, இதில் சென்னை முக்கியமான தொகுதி பார்த்துக்குவோம். என்னென்னா, கருணாநிதி எப்போவுமே அண்ணா நகரில் தான் நிற்பார். எம்ஜிஆர் உயிரோடு இருந்தபோது அண்ணா நகரில் தான் நின்னார். ரொம்ப நாள் அண்ணா நகரில் ஆற்காடு வீராசாமி நிற்பார், இல்லைன்னா இவர் நிற்பார். அதுக்கப்புறம் சேப்பாக்கில் தான் நிற்பார். அன்பழகன் நிற்பார், இல்லைன்னா கருணாநிதி நிற்பாங்க. இப்போ உதயநிதி. அது என்ன, அது இந்த அண்ணா நகரம் சேப்பாக்கு என்ன அப்படி? இது செல்வாக்கு உங்களுக்கு ரொம்ப கொடிகட்டி பறந்ததோ? ஏன் எப்போ பார்த்தாலும் அவர் அண்ணா நகர், இல்லைன்னா சேப்பாக்கம், அன்பழகன் சேப்பாக்கம், அப்படி இல்லைன்னா இப்போ உதயநிதி சேப்பாக்கம், ஏன் அந்த அங்கேயும் போனாங்க அப்படின்ட்டு. இப்போ சேப்பாக்கம் கதை எடுத்தால் 89,000 வாக்குகள் போலி வாக்குகளாம். இப்போ தெரியுதா நம்மெல்லாம் எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு அரசியல்வாதிகள்? இந்த தொகுதியில் ஜாதி ஓட்டு எவ்வளோ இருக்குது, எந்த ஜாதிக்காரன் நிற்கிறான், எந்த ஜாதி நமக்கு ஓட்டு போடுவான், அதுதான் கணக்கு, அரசியல் கணக்கு. ஆனால் திமுகவோட கணக்கு எப்படி தெரியுமா? எந்த தொகுதியில் அதிக போலி வாக்கு இருக்குது அதை பிடிச்சிக்க. அப்போ அண்ணா நகரில் அவர் இது பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னு யாருக்கும் புரியல. இப்போ பார்த்தா அண்ணா நகரில் போலி வாக்குகள் 1 லட்சத்துக்கு மேலே. அதனால தான் அவங்க அண்ணா நகரிலேயே நின்று இருக்காரு. சேப்பாக்கத்தில் 89,000 போலி வாக்கு. அப்போ சேப்பாக்கில் இப்போ உதயநிதி போய் நிற்கிறது காரணம் எது? மக்கள் செல்வாக்கு இல்லை, யார் ஓட்டு போடுவாங்க கணக்கு இல்லை, போலி வாக்கு எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் அவங்க நிற்கிறாங்க. அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் குளத்தூரில் நின்னார், அங்கே எவ்வளவு 1 லட்சத்துக்கு மேல் போலி வாக்குகள் நீக்கிட்டான். அப்போ ஏன் அங்கே போய் நின்னார்? போலி வாக்குகள் அங்கே அதிகம். அப்போ நம்ம குளத்தூரில் தானே நிற்கிறோம் அப்படின்னு தான் குளத்தூரில் போய் இவ்வளவு நாளாக அவர் நின்றுருக்காரு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இது 1000 விளக்கு. எப்போவுமே ஸ்டாலின் 1000 விளக்கில் தான் நிற்பார் அந்த காலத்தில் இருந்து. அப்போ 1000 விளக்கு நின்றுக்கிட்டே இருந்தாங்களே, அங்கே போலி வாக்கு எவ்வளோன்னா 96,000 வாக்கு போலி வாக்கு. அதனால தான் எப்போவுமே ஸ்டாலின் 1000 விளக்குலேயே நின்றுருக்காரு. இதில் கணக்கு நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். எதனால் இந்த தலைவர்கள்லாம் நிற்கிறாங்க? அந்த தலைவர்கள் நின்ன தொகுதி எதுன்னு பார்த்து இதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு தலைவனுக்கும் எடுத்தீங்கன்னா கேனூருக்கு எடுங்க, மற்ற தலைவர்களுக்கெல்லாம் எடுங்க, துரைமுருகன் இவங்கெல்லாம் நின்ன தொகுதியை போய் பாருங்கள், எவ்வளோ கள்ள ஓட்டுன்னு பாருங்கள், கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெரியும் இவங்கெல்லாம் ஏன் அந்த தொகுதிக்கு போனாங்க.
ஆக இதை வைத்து மூலதனமாக வைத்து ஒரு மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்து இவர்களெல்லாம் எம்எல்ஏவாக்கி மந்திரியாகி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது இந்த சார் இதிலிருந்து இப்போ வந்திருக்கு. சரி, சென்னைக்கு வருவோம். சென்னையில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 40 லட்சம். உங்களுக்கெல்லாம் தெரியாது பழைய காலத்து கதை. 1977 எம்ஜிஆர் முதல்ல ஜெனரல் எலெக்ஷன் பொது தேர்தலில் அசம்பிளியில் நின்னார். ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் ரேடியோவில் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அனைத்து இந்திய அதிமுக வெற்றி, அனைத்து இந்திய அதிமுக வெற்றி, வெற்றி வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா இடங்களிலும் வெற்றி, மதுரையில் எல்லா இடங்களிலும் வெற்றி, தஞ்சாவூரில் எல்லா இடங்களிலும் வெற்றி, திண்டுக்கல், இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நாங்கள் சென்னையில் இருக்கிறவங்க நாங்கள்லாம் அப்போல்லாம் டிவியில் நாங்கள் ரேடியோ தான் கேட்போம். அப்போ நாங்கள்லாம் ஆதரவாக என்ன சென்னை சொல்ல மாட்டேங்கிறாங்க, சென்னை அப்படிங்கும்போது சென்னையில் நிலைமை தலைகீழாக மாறியது அவன் சொல்கிறாங்க. என்னென்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, சென்னையில் உள்ள மொத்தம் 14 தொகுதியில் ஆர்கே நகரை தவிர மீதி 11 தொகுதியில் திமுக அபார வெற்றினாங்க. அது என்னப்பா தமிழ்நாட்டு மக்கள் பூரா அப்படி சிந்திக்கிறாங்க, சென்னை மக்கள் மட்டும் மாற்றி சிந்திக்கிறாங்களேன்னு நாங்கள் யோசித்தோம். அப்போ இவங்க திமுக வெற்றி முடிஞ்சோன்னு சொன்னாங்க, சென்னை படித்தவர்கள் அதிகம் நிறைந்த ஒரு நகரம், அங்கே படித்தவங்க எம்ஜிஆரை விரும்பலை. அவள் எம்ஜிஆர் ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிறத சென்னையில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டான். அதனால தான் சென்னை எப்போதுமே எங்களது கோட்டை, எம்ஜிஆர் அங்கே ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுன்னா ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயித்தார். அப்போ எம்ஜிஆரே சொன்னார், இது என்ன சென்னை மக்கள் மட்டும் நம்மளை இருக்கிறாங்க, அப்படி இல்லையே, சென்னையில் நம்ம படங்கள்லாம் பயங்கர வசூல் போகுது, ஓட்டு போட மாட்டேங்கிறானேன்னா அவரே ஏமாற்றிட்டான். இப்போ சென்னை நிலவரம் என்ன வந்ததுன்னா, சென்னை மொத்தம் 40 லட்சம் வாக்காளர்கள் பழைய கணக்குப்படி. இப்போ 1/3 15 லட்சத்தை நீக்கிட்டாங்க. இப்போ சென்னையோட வாக்காளர்கள் 25 லட்சம். இப்போ நின்று பாருங்கள், இப்போ நின்று சென்னையை எவ்வளவு ஜெயிக்கிறீங்கன்னு பாருங்கள். சென்னையில் படித்தவர்கள் அதிகம், நீங்களா படித்தவர்கள் என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னு என்னென்னு பாருங்கள். வேளச்சேரியில் 1.5 லட்சம் ஓட்டு போலி ஓட்டு. அதுக்கப்புறம் விருகம்பாக்கம் எல்லாம் 1 லட்சத்துக்கு மேலே, 1 லட்சத்துக்கு மேலே எல்லாம் கள்ள ஓட்டு. இங்கே 15 லட்சம் காலி. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 45 லட்சம் இருந்தது. இப்போ வெறும் 25 லட்சம் வாக்காளர்கள் தான் சென்னையில். இதற்கு முன்னால் 45 லட்சம்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. 15 லட்சம் போச்சு. 15 லட்சம் போலி வாக்கு. இதை வச்சு தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லாம் 1000 லைட்டு, 1000 விளக்கில் ஜெயித்தது 96,000 இது போலி வாக்குகள். அண்ணா நகர் 1 லட்சத்துக்கு மேலே, கொளத்தூர் ஸ்டாலின் தொகுதி 1 லட்சத்துக்கு மேலே, இதில் வந்துக்கிட்டு ஒரு உதயநிதியின் தொகுதி 89,000 என்னமோ போட்டிருக்காங்க. அது மிகச்சிறிய தொகுதி. இப்படி தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சாரில் நம்ம இதைத்தான் பார்க்கணும். நான் போட்ட கணக்கு 1 கோடி, 2 லட்சம் கம்மியாக வந்திருக்கு, 98 லட்சம். ஆக இப்போ இதுதான் அதுன்னா, அந்த இண்டி கூட்டணியே எல்லாம் மோசமான ஆளுங்களாக இருந்திருக்காங்க. அங்கே மம்தா பானர்ஜி இருந்த தொகுதியில் 45,000 வாக்குகளை நீக்கியிருக்காங்க. மம்தா பானர்ஜி எப்படி 45,000 போனாங்க, வீடு வீடு போய் செக் பண்ணுங்கிறாங்க. இப்படி தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க மம்தா பானர்ஜி. எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்த பங்களாதேஷ்காரவங்க கொஞ்சம் ஓட்டு, எல்லாம் வெளிநாட்டுக்காரவங்க நீக்கிட்டாங்க. 45,000 இந்த தடவை போய் நிற்க சொல்லுங்கள் பார்க்கலாம். மம்தா பானர்ஜியை அதே தொகுதியில் போய் நிற்க சொல்லுங்கள். பீகாரில் ஓட்டு மிஷினில் ஃப்ராடு பண்ணுறான்ப்பா பிஜேபிக்காரன்னாங்க. ஓட்டு இதில் அப்படியே மாறி இருக்குதுன்னாங்க. எதுக்கு ஓட்டு போட்டாலும் தாமரைக்கு ஓட்டு போடுதுன்னா 85 லட்சம் போலி வாக்குகளை பீகாரில் நிறுத்தினா மண்ணை கவிட்டான். எல்லா பேரும் 2 பங்கு மெஜாரிட்டி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்போ இவ்வளோ நாளாக ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருந்தது யார்? இவ்வளோ நேரம் போலி வாக்காளர்களை வச்சு மோசடி செஞ்சது யார்? எது செஞ்சாலும் மோசடியின் உச்சம் தமிழ்நாடு தான் காரணம். இங்கே 98 லட்சம் வாக்காளர்கள், இல்லாத வாக்காளர்கள் இவ்வளவு நாளாக ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இறுதியாக வந்த செய்தி. நல்ல செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த 98 லட்சத்தையும் கழிச்சிட்டு தான் இனிமேல் எலெக்ஷன் நடக்கும். இனிமேல் தான் உண்மையான பலம் தெரியும். எப்படி யார் ஜெயிக்கிறார்கள், யார் ஜெயித்தாலும் இந்த ஓட்டை வச்சு ஜெயித்தாங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே மக்கள் செல்வாக்கு இருக்குங்கிறத ஒத்துக்கிறோம். மோசடி இல்லாமல் ஜெயிங்க, யாராக இருந்தாலும். நீங்கள் பணம் கூட கொடுத்தாலும் பரவாயில்ல. ஒரு உண்மையான வாக்காளர்கள் ஓட்டு போடணும். இதில் இதோடு நின்றுமானு பார்க்காதீங்க.
இப்போ இந்த 5,41,000 5,41,00,000 இருக்க இதையும் லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. 2 மணி வரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க யார் யார் போடலன்னு. போடாத ஆளுங்களுக்கு போய் போட்டுருவாங்க. அதனால் எல்லா வாக்காளர்களுக்கும் சொல்கிறாங்க, காலையில் 8 மணிக்கே போய் போட்டுருங்க, இல்லைன்னா உங்களுக்கு கள்ள ஓட்டு போட்டுருவாங்க. நீங்கள் போனீங்கன்னா அந்த விஜய் படத்தில் சிலுப்பு கொடுத்த மாதிரி உங்கள் ஓட்டை போட்டு போயிட்டான், நீங்கள் இதில் ஓட்டு போடுங்கன்னு ஒரு ஃபார்மை எழுதி கொடுப்பாங்க. நான் தான் எலெக்ஷன் டியூட்டியெல்லாம் பார்த்துருக்கேன். நான் அந்த ஃபார்மை நீங்கள் நினைப்பீங்க நம்ம ஒரு ஓட்டு கொடுத்துட்டோம், ஒரு கவரில் போட்டு கொடுப்போம், அதை கிழிச்சு போட்டுருவோம். அதனால் 8 மணிக்கே எல்லாம் போய் போட்டுருங்க. இந்த 5,41,00,000 மோசடி செய்வது என்பது மிகவும் எளிது. கைரேகை சிஸ்டம் கொண்டு வந்தால் தான் அதில் இன்னும் வரும். அதுலேயும் உங்கள் வாக்குகள் திருடப்படும். உங்கள் வாக்குகளை பிளான் பண்ணி 98 லட்சம் போயிடுச்சு, இருக்கிறவங்க ஓட்டை முன்னாடி போட்டுருன்னு பிளான் நடக்கும். அது மற்ற கட்சிக்காரவங்க யாரும் இதை பற்றி இது பண்ணுறதா இல்லை. சார் இது நடக்கும்போது எந்த கட்சிக்காரங்களும் அந்த அதிகாரிகள் கூட போகல, டிஎம்கேக்காரன் தான் போனான். அதனால் இப்போ மற்ற கட்சிக்காரவங்கள்லாம் இனிமேலாவது சுதாரித்து எலெக்ஷன் அன்றைக்கி சுதாரித்து எப்படி கள்ள ஓட்டு போடுவாங்கன்னு நான் அப்போ சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்துக்கங்க. அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கே ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைத்திருக்கிறது. போலி வாக்காளர்கள் அனைவரும் நீக்கப்பட்டு விட்டார்கள். இதுவரை இருந்தவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அல்ல. இதுவரை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் குறுக்கு வழியிலே மோசடியை பயன்படுத்தி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இனிமேலாவது தமிழ்நாட்டில் ஜனநாயகம் மலரட்டும். அதனால் எல்லோரும் தங்கள் கடமையை உணருங்க, போய் ஓட்டு போடுங்க, காலையிலேயே போய் போட்டுருங்க. இல்லாவிட்டால் உங்கள் வாக்கு இந்த 5,41,00,000 வாக்கும் திருடப்படும். அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறோம்.